முத்துவே கேட்பான், ஏய் உள்ள நம்ம எவ்வளோ அசிங்கமா திட்டிக்கிட்டோம், அவள்தான் அந்த இடத்துல என் சண்டை கோழி நீ தான். அட பாவீங்களா. சென்னையில 2 ஆர் ECR OMRயும் ஒன்னா இணைக்க போகுது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். Chettinad Cements, top choice for durable concrete construction. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் மகள் திருமணி இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. ஃபர்ஸ்ட் 50 டேஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்ல, ஃபுல் ஃபைட்ஸ் தான். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆனீங்களா? ஆமா, என்ன ரீல்ஸ் பார்த்து ஷாக் ஆனா, பாட்டு லவ் பாட்டுலாம் போட்டு வச்சிருக்கீங்க. முத்துவே கேட்பான், ஏய் உள்ள நம்ம எவ்வளோ அசிங்கமா திட்டிக்கிட்டோம், அவள்தான் அந்த இடத்துல என் சண்டை கோழி நீ தான். அட பாவீங்களா. You need somebody in your life to tap your shoulder and all that அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப அழகான உறவுகள் கிடைச்சிருக்கு. How is that to Jack? ஏதோ நடந்துச்சு, போய் சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த சொல்ற ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள போய் நிஜமாவே ஜென்யூனா உங்களுக்கு ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து முத்துவை அவ்வளோ க்யூட்டாக நான் உள்ள கூட பார்த்ததில்ல. நாங்கள் 2 பேரும் எங்களையே அறியாம. இப்போ இன்னொருத்தரை பற்றி நான் கேட்டுட்டு ஜெஃப், நான் அவனை போட்டியாளராகவே பார்க்கல ஆக்சுவலாக. சும்மா நான் அவனை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துருப்பேன். வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஜெஃப் வந்து ஒரு சில இடத்துல வந்து என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசினது பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. விஷால், how is your bond with விஷால் now? சொல்லணும்னா நான் பெருசாக பேசிக்கிறது இல்லை நம்ம பொய் சொல்லக்கூடாது இல்லை. நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், அவர் வேலையை பார்க்கட்டும். உங்களுக்கும் சவுண்டுக்கு ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி த ரியல் வின்னர் முத்துக்குமரன் இன்னைக்கு வந்து ஒரு விக்டரியை நோக்கி பயங்கர பிஸியா வேற இருக்காரு சார். ஆமா, பிடிக்கவே முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது முத்துக்குமரன் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இதுக்கு நடுவில் சாச்சனா வந்து உள்ள ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஆனா இன்னும் நான் சாச்சனாவை இன்டர்வியூ பண்ணல. அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா பிஹைண்ட் ஒர்க்ஸ் அதை ரெடி பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்படி சொல்லிட்டீங்கன்னா அவ வரவே மாட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ சின்ன மூமெண்ட் கூட, அந்த பிரெட் மூமெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து why was it அப்படின்னு எங்களுக்கே வெளியிலேருந்து பார்க்க அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பொசசிவ்னஸ் தான். இப்போ எனக்கு வந்து எங்கள் அண்ணா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கள் அண்ணன் வந்து இப்போ எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் இருக்கிற பாண்டை பெருசாக வெளியில் பேசல. ஆனால் அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற பாண்டை பெருசாக பேசுகிறாங்கன்னு அது எங்கள் அண்ணன் அப்படின்னு ஒரு குட்டி ஒரு சின்ன விஷயம் தான். 2வது அவள் குழந்தை தான். நம்ம என்னதான் வெளியிலேருந்து வந்து அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப மெச்சோர்டான பர்சன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் 21 வயசு 22 வயசு நம்மளுமே அப்படி தான் ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்போம் கொஞ்சம் சில்லியாக. பட் ஆனால் அது கேமாக பார்க்கும்போது மக்கள் வந்து வயசை பார்க்காம அந்த ஒரு பர்சனாலிட்டியாக பார்த்துறாங்க, அவ்வளோதான். எனக்கு அவள் குழந்தை தான், அவள் சின்ன பொண்ணு தான், ஏதோ ஒரு பொசசிவ்னஸில் அப்படி பண்ணியிருக்கா. அதனால தான் நானுமே அங்கே உள்ள பெருசாக இது பண்ணல. லைட்டாக இரிட்டேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவட்டே போய் சொல்லிட்டேன், அப்படி பண்ணாத சாச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டீங்க. சூப்பர். சோ how was it முத்துக்குமரன் உங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 50 டேஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்ல, ஃபுல் ஃபைட்ஸ் தான். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆனீங்களா? உள்ள நடந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆமா, என்ன ரீல்ஸ் பார்த்து ஷாக் ஆனா, நாங்க இத சண்டை போட்டோம்டா, இது என்னடா பாட்டு லவ் பாட்டுலாம் போட்டு வச்சிருக்கீங்க ஃபுல்லா. ஏங்க நாங்கள் அந்த இடத்துல ஏப்பா அப்படிலாம் சொன்னதுலாம் கோவத்தில் நிஜமாவே போடா இரிட்டேட்டிங்காக இருக்கும். முதல்ல பாட்டு போட்டாங்க, சண்டைக்காரி மொழியில் அவ்வளோ போட்டு நானே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. நாங்கள் 2 பேரும் உள்ள ஒரு மாதிரி 2 பேருக்கு ஆகவே ஆகாது ஒரு இடத்துல கத்தி போடா அப்படிலாம் சொல்கிறத தவிர அவள் தான் அந்த இடத்துல என் சண்டை கோழி நீ தான். அட பாவீங்களா. ஏன்னா முத்துவே கேட்பான், ஏய் உள்ள நம்ம எவ்வளோ அசிங்கமா திட்டிக்கிட்டோம் அசன் அவ்வளோ இது. என்னடா நம்ம போயிட்டு இந்த மாதிரி வந்து இருக்கோன்னு வெளியில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்து சிரித்தேன். ஒரு சில நிஜமாவே க்யூட்டாக இருந்துச்சு, ஒரு சில அவனுமே சொன்னான் இதெல்லாம் க்யூட்டாக இருக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு சில அவனுமே இந்த அந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியும்ல. ஒரு இடத்துலலாம் இந்த இடத்துலலாம் எவ்வளோ கழுவி ஊற்றிக்கிட்டோம் நம்மளுக்கு தான் தெரியும். இதை வந்து க்யூட்டாக ஒரு பாட்டு போட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். நல்லா இருந்தது, என்ன சொல்கிறது, க்யூட்டாக இருந்துச்சு. நான் வந்து முத்துவை அவ்வளோ க்யூட்டாக நான் உள்ளே கூட பார்த்ததில்ல. அந்த வீடியோவில் தான் பார்த்தேன், நல்லா இருக்குது க்யூட்டாக இருக்கே அப்படின்னு அந்த அளவுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 50 டேஸ் வந்து நாங்கள் எப்படின்னா பயங்கர காம்படிட்டர்ஸ். எனக்கு ஐயோ அவ்வளோ காம்படிஷன் இருக்கும். ஏன்னா என்னோட தாட் ப்ராசஸும் அவனோட தாட் ப்ராசஸும் ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக லிங்க் ஆகிடும். நான் அவனை யோசிச்சிருப்பேன், ஒன்று அவன் அதை முதல்ல பண்ணிவிடுவான், இல்லை அவன் யோசிச்சதை நான் பண்ணிடுவேன். அப்போ எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ இவனுக்கு முன்னாடி நம்ம போய் பண்ணிடணும்ப்பா, இல்லைன்னா நான் புதுசாக மறுபடியும் வேறு ஏதாவது ஒன்று யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் 50 டேஸ்க்கு அப்புறம் அந்த கோட்டை பிரித்ததுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ளே மட்டும் நம்ம அடிச்சிக்கூடாதுப்பா, மீதி இருக்கிறவங்களும் சேர்ந்து தான்ப்பா விளையாடணும் அப்படின்னு சொல்லி அப்போது ஒருத்தர் பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு அது கனெக்ட் ஆகும்போது எங்களுக்கு ஒரு இது இல்லை, நான் கேர்ள்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணோம் பாய்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணோன்னு இல்லை.
அந்த ஒரு பர்சனுக்கு தான் சப்போர்ட் பண்ணோன்னு இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் எடுக்கும்போது நாங்கள் 2 பேரும் எங்களையே அறியாமல் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டோம். And அதை தாண்டி அழகான ஃப்ரெண்ட்ஷிப் வித் சவுண்ட் அண்ட் ராயன் ரொம்ப ஐ திங்க் ரொம்ப ஆஹா உங்களோட அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. கோவா கேங் கோவா கேங் தாண்டி ஐ திங்க் வி குட் see that friendship ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ how is that bonding? ஏன்னா ஜாக் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் இழந்திருக்கீங்க, நிறைய யூ நீட் somebody in your life to tap your shoulder and all that அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப அழகான உறவுகள் கிடைச்சிருக்கு. how is that to Jack now? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வீட்லையா இருக்கட்டும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா இருக்கட்டும், நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜாலியான விஷயம் நடந்துச்சு, இப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு இல்லை ஒரு லாட்ரி அடிச்சிச்சு, ஏதோ ஒன்று நடந்துச்சு, போய் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த சொல்கிற ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை செலிப்ரேட்டே நம்மளால் பண்ண முடியாதுன்றது தான் நான் நம்புறது. இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ எனக்கு வந்து கலக்க போதியான்னு ஒரு பெரிய ஷோ கிடச்சிருக்குன்னு அப்படி எனக்கு கிடச்சிருக்குன்றத தாண்டி அவங்கக்கிட்ட போய் சொல்லும்போது அவங்களே ஆமாம் செம்ம வா நம்ம போய் பிரியாணி சாப்பிடுவோம், அந்த ஒரு செலிப்ரேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே அதே மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் நடக்கும். நம்ம ஜெயிச்சிருப்போம், தோற்றுருப்போம், கஷ்டப்பட்டிருப்போம், அசிங்கப்பட்டிருப்போம், இல்லை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்போம், எமோஷ்னல். அதை ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாருமே சொல்லுவாங்க பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தனியாக விளையாடுங்க, உள்ளே போய் தனியாக விளையாடுங்க, யார் கூடயும் சேராதீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உள்ளே போய் நிஜமாவே ஜென்யூனாக உங்களுக்கு ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா ப்ளீஸ் அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கு கப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து காசாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும், ஆனால் அந்த ஒரு பாண்டிங் இருக்குல்ல உள்ள, அது உங்களை அந்த 106 நாள் சர்வை பண்ண வைக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது உள்ள. இப்போ கூட ஒரு சில டைமில் நான் எழுந்திருக்கும் போது இல்லை ஐயோ ரயன் எங்கே சவுண்ட் எங்கன்னு தேடுறேன். சீரியஸாக எனக்கு ஆப்போசிட் பெட்லேயே ரயன் படுத்திருப்பான், ஏன்னு பார்க்கும்போது ரயன் எங்கன்னு தேடுறேன். ஏன்னா நான் எழுந்த உடனே பார்க்குறது அவன் மூஞ்சி தான், உடனே சவுண்டு டான்ஸ் ஆகிட்டுருப்பா, என்னடி பண்ணுற அப்படின்னு. அந்த அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எங்கள் 3 பேருக்குள்ளேயே ஜாலியாக பேசிக்கிட்டு கலாச்சிக்கிட்டு கேமுன்னு வரும்போது ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தான். அது வரலன்னா தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தான். அவள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பா, அது எனக்கு பிடிக்காமல் இருக்கும், நான் பண்ணுறது பிடிக்காமல் இருந்திருக்கும். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, நான் கஷ்டம்னு வரும்போது ஓடும்போது எனக்காக அவங்க 2 பேர் நின்றுருக்காங்க. அவங்க கஷ்டப்படும் போது நான் பக்கத்தில் போய் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் இந்த பிக் பாஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். வெளியில் வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். பிக் பாஸ்லேருந்து வரும்போது நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல, பட் ஐ ஹவ் லேர்ன்ட் ஹவு ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப். அதை எவ்வளோ வேல்யூ நான் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே என்னோடய ஃப்ரெண்ட்ஸை தான் நான் வந்து பெரிய கிஃப்டாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. வெரி நைஸ். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளோ வேல்யூ பண்ணும்போது இப்போது ஒருத்தரை பற்றியும் நான் கேட்டுடுறேன், ஜெஃப். ஐ திங்க் ஒரு இடத்துல வந்து உடஞ்ச அழுத மூமெண்ட் ஜெஃபுக்காக நீங்கள் இருக்க டெவில் டாஸ்கில். பட் அப்படியே நம்ம இப்படி திருப்பி பார்க்கும்பொழுது உங்களோட எக்ஸிட் அப்போது வந்து ஐ திங்க் அவங்க வேறு ஒரு விஷயத்துக்காக அவரோ சத்யாவும் வந்து ஆமாம் அந்த சிரிப்பை அடக்க முடியாமல் ஒரு விஷயங்கள் பண்ணால். பட் அந்த இடத்துல ஈவன் யூ ஃபெல்ட் இட், அது நீங்கள் அது இதுலேயே சொல்லியிருப்பீங்க, டக்குன்னு பார்க்கும்பொழுது அப்படி தான் இருந்தது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. பட் அந்த உடஞ்ச மூமெண்ட் ஜாக்குக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்தது? எனக்கு வெளியில் வந்ததுக்கப்புறமா ஜெஃப் வந்து ஒரு சில இடத்துல வந்து என்னை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுனது பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் வந்து அவன் சிரிச்சு வேறு இருந்தானா, எனக்கு அதனால தான் நான் வந்து எனக்கு டைமே ஒரு 2 நாள் தான் இருந்தது, 1 நாள் தான் இருந்ததா, அதை நான் பார்த்துட்டு போகும்போது எனக்கு அதனால நான் அந்த ஸ்டேஜில் அப்படி சொன்னேன். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு தம்பி தான். எனக்கு வந்து அந்த வீட்டில் ஏன் ஜெஃப் பயங்கரமாக கனெக்ட் ஆனானா, அந்த பையன் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, நிஜமாவே தோணுச்சு. அந்த பையனுக்கு ஒரு குட்டி கைடன்ஸ் கிடச்சா அந்த பையன் சூப்பராக வருவான்னு நான் நினச்சேன். சீரியஸாகவே ஏதோ ஒரு இடத்துல அவன் குட்டியாக தப்பு பண்ணும்போது பண்ணாத ஜெஃப் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் அவனை போட்டியாளராகவே பார்க்கல. ஆக்சுவலாக நான் எந்த இடத்துலையுமே ஜெஃப் கூட போயிட்டு ஒரு போட்டிக்காக நான் நின்றுக்கவே மாட்டேன். அது தெரியும் தப்பு தான், நீ பிக் பாஸ்குள்ளே எதுக்கு போனேன், எல்லாரும் என்ன எல்லாத்தையும் கேள்வி கழுவி முடிச்சாச்சு ஃபுல்லாக. பட் ஆனால் எனக்கு அவனை பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவன் ஜெயிச்சிடணும்னு எனக்கு தோணுச்சு. சீரியஸாகவே அவன் கப்பு ஜெயிக்கிறான்றதை தாண்டி அவன் லைஃப்பில் அவன் ஜெயிச்சிட்டான்னா அவனை ரெப்ரசன்ட் பண்ணி அடுத்தடுத்த சீசன்ஸில் வரவங்களுக்கும் அது ஒரு பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நான் நம்பினேன். அதுக்காக தான் வந்து எனக்கு ஜெஃப் அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஜெஃப் வந்து ஒரு சில இடத்துல அப்படி பேசினது வந்து அது அவன் தான், அது ராவாக அவன் இருந்திருக்கான், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஓகே அவன் ஏதோ கோவத்தில் பேசியிருக்கான், பட் ஹீ ஸ்டில் மை பிரதர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஜெஃப் நிஜமாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நான் அவன்கிட்ட கேட்பேன், ரொம்ப சோகமாக இருக்கும்போது எனக்காக ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்காகலாம் பாடுவான்.
செகண்டாக அவன் ரீஎன்ட்ரி வரும்போது கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக நான் அவனை கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு அவனை வந்து அந்த வீட்டில் பார்க்கணும். அவன் இல்லாமல் அந்த வீடு எப்படி இருந்ததுன்னா அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. ஐயோ அந்த எனர்ஜி கொஞ்சம் கம்மியாகுது பாருங்கள், ஜெஃப் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அவன் திரும்பி வீட்டுக்குள்ளே வந்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறம் அவன் எனக்காக சிரிக்கலை அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா ஐயோ நம்ம அப்படி சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. அண்ட் எங்களுக்கு காதுபட வந்த ஒரு விஷயம் என்ன, டுவர்ட்ஸ் நியரிங் டு ஃபினாலே வந்து உங்களுக்கும் சவுண்டுக்கு ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது உண்மையா பொய்யா ஜாக்? அது வாட் வாஸ் இட்? அதுதான் நான் சொன்னது. ஏதோ ஒரு இடத்துல இப்போது நான் வந்து என் லைஃப்பில் ஜெயிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டு என் பக்கத்தில் நிற்கிறான் அப்படின்னா நான் ஜெயிக்கிறத பார்த்து அவளுக்கு பொறாமல் இருக்காது. பட் அவளுமே இந்த காம்படிஷனில் இருக்கா அப்படின்றதும் அவள் தெரிஞ்சுக்கிட்டு அவளுமே இன்னும் வேகமாக ஓட தானே செய்வாள். இப்போ அவள் ஓடுறா அப்படின்போது அது ஒரு காம்படிஷன். என்ன தான் நம்ம வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணாலும் காம்படிஷன் வரும்போது 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல குட்டி குட்டி விஷயங்கள் நடக்கும் தான். பட் எனக்கு தெரிஞ்ச அது பெரிய அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவள் ஒரு சில இடத்துல புலம்புவாள். எங்கள் அம்மா அவங்க அம்மா அந்த நான் பார்த்துருப்போம்ல, அவ ஏன்டி இப்படி பண்ணுறா எதுக்கடி அப்படின்னு புலம்புவா. நான் அதுதான் அவளுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்னொருத்தங்கிட்ட புலம்பும் போது அது எப்படி ஆகிடுதுன்னா என்கிட்ட சொல்லாமல் வேறு யாரோ ஒருத்தங்கிட்ட போய் சொல்லிடுற மாதிரி ஆகுது. பட் ஆனால் அது அவளோட நேச்சர். அவள் ஜென்ரலாகவே அந்த மாதிரி புலம்புவா அப்படின்னு நம்ம வெளில வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். இவ சும்மாவே புலம்புறா, ஒரு பால் போக்குனாலே 10 நிமிஷம் புலம்புறாளே இவ. அதனால் அது அவ்வளோதான் அவள். அதனால தான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உள்ளே நடந்த விஷயத்தை பற்றி எதுவுமே பேசலை. ஏதோ ஒரு இடத்துல நான் அவளுக்கு பிடிக்காததை பண்ணியிருப்பா, அவள் எனக்கு பிடிக்காத பண்ணியிருப்பா, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்ல. பட் ஆனால் அதை நாங்கள் பேசிக்கவே இல்லை. அட் லாஸ்ட் எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா உள்ளே நம்ம இருக்கும்போது அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணிலாம் போடும்போது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தான் நான் இப்போ கூட சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போயாவது நான் பார்த்துட்ருப்பேன். எனக்கு அதுதான் இருக்கே தவிர எனக்கு ஏதாவது நெகட்டிவாக இருந்துச்சு நான் பார்க்குறதே இல்லை. சூப்பர். ஐ திங்க் அது ரொம்ப ஹெல்த்தி. அதுதான் நல்லது. பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் ஒரு வாட்டி நல்லாவே கைத்தட்டல் கொடுத்துடலாம் உங்களுக்கு. நான் ஏன்றதை சொல்கிறேன். பாவம் அவங்க கையே வலிக்கும். ஏன் நான் சொல்லிடுறேன், ஏன்னா ஐ திங்க் 10+ years ஆஃப் ஒரு ஹார்ட் ஒர்க் இன் இண்டஸ்ட்ரி. ஆனால் நமக்கு எப்போனா ஒரு பிரேக் எடுக்கும்பொழுது அதோட வலிகள் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆஸ் அன் ஆங்கராக ஒரு விஷயத்தை நம்ம இறங்கி பண்ண பிறகு அடுத்த கட்டம் நம்மளுக்கு தோணாது, ஓகே ஆங்கர்லேயே அடுத்தது என்னென்னு. ஆனால் ஜாக் பொறுத்த வரைக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரேக், கோவிட். அந்த என்ட்ரி திருப்பியை கொடுக்கும்போது லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச்ட் இந்த சேனல். ஐ நோ வாட் யூ வுட் ஹவ் கான் த்ரூ. ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் திருப்பி உங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய விஷயம் பிக் பாஸ். அதை அவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனீங்க. பட் அந்த ஸ்ட்ரகிள் மூமெண்ட் ஜாக் பொறுத்த வரைக்கும் நிறைய பார்த்துருக்கீங்களா ஜாக்? வாட் வாஸ், என்ன ஓடிச்சு உங்கள் மைண்டில்? லைக் ஓகே வேண்டாம் இது போதும், அடுத்தது வேறு ஏதாவது, இது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது போகலான்ற ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு வந்ததா? இல்லை வாட் வாஸ் யுவர் பிளான்? எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்மளுக்கு நடுவில் ஏதோ ஒரு குட்டி ஸ்ட்ரக் ஒன்று இருக்கும். அப்போ வந்து நம்ம யோசிப்போம் எதை தப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ வந்து அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக உட்காந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம், நிறைய எஃபோர்ட் போட்டு. இப்போ நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது கூட ஏதோ ஒரு இடத்துல இது இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி. நான் அந்த மாதிரி அந்த 3 years வந்து நிறைய ஹோஸ்ட் பண்ணதெல்லாம் எடுத்து பார்த்தேன். இது பண்ணியிருக்கலாமோ அதை பண்ணியிருக்கலாமோ இதெல்லாம் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உடனே கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. நீ இப்போ லேர்ன் பண்ணியிருக்க கொஞ்சம் முன்னாடி விட, ஆனால் உனக்கு திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றதா இருந்தது. வந்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கணுன்னு தான் எனக்கு இருந்ததே தவிர நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட, எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, உனக்கு வந்து ரொம்ப முடியலன்னா நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியவே இல்லை, நீ விட்டுரு வா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ ஜாலியாக இரு அப்படின்வாங்க. சீரியஸாக எங்கள் எல்லா வீட்லேயுமே அது சொல்லுவாங்களே. எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான் இருக்கும். நான் சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், எனக்கு அது மண்டைக்குள்ள நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படியே உட்காந்துட்டே எல்லாருக்கும் போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க, விடு ஒரு நாள் வந்தால் பார்த்துக்கோ அப்படின்னு. அப்படி இல்லை, வரணும், கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் நான் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நாள் வரும்போது என் பெஸ்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக டெய்லி நான் ரெடி ஆகிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே நான் அதுதான் சொல்லுவேன், நம்மளுக்குன்னு ஒரு நாள் வரும், அது இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும், இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கூட வரும். ஆனால் வரும்போது அதை கிராப் பண்ணி அதுக்காக நம்ம ஒரு எஃபர்ட் போட்டோன்னா நம்ம இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்லாம் அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு தெரியும். நான் அதுக்காக வெயிட் பண்ண ஏதோ ஒரு விஷயம் எனக்காக நடந்திருக்கு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் வெளியில் வந்து பார்த்த வீடியோவில் உங்களை ரொம்ப வருத்தப்பட வச்ச ஒரு வீடியோ, இந்த இடத்துல இவர் இப்படி சொல்லியிருக்காரா, இது இப்படி நடந்திருக்கா, அந்த மாதிரி ஒரு விஷயம்? அப்படி என்னை எதுவுமே பாதிக்கலை. சீரியஸாகவே நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு சிலர் சொல்லும்போது எனக்கு அது பிரச்சனையாக இல்லை. நான் பண்ணியிருக்கிற ஒரு சில விஷயங்கள் தவறாக இருந்துச்சு அப்படின்னா அது உள்ளே இருக்கும்போதே நான் அதை ஃபேஸ் பண்ணி நான் அதுக்கான
ப்ராசஸை கோ த்ரூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வெளியில் வரும்போது ஒரு சிலர் ஒரு விஷயங்கள் சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓகே உங்களுக்கு வந்து இன்னமும் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரல, இட்ஸ் ஓகே, உங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஓகே ஆகிடுவீங்க. அருண் சொல்கிற மாதிரி தான், ஐ ஸ்வேர், பிலீவ் மீ, ஒன்றும் இல்லை, இப்போ இப்படி தான் இருக்கும், இன்னும் ஒரு 2 மாதம் போட்டும் நல்லா ஆகிடுவீங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு அவங்கள பார்க்கும்போது. இட்ஸ் ஆல் எவ்ரிபடி ஹேஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் தேர் லைஃப். ஒருத்தர் இந்த உலகத்தை வேறு மாதிரி பார்ப்பாங்க. நான் இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி பார்க்குறேன்னா, உள்ள கேம் முடிஞ்சிச்சு, நான் வெளியில் வந்து கேம் ஆட மாட்டேன். இப்போ நான் வாழ போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன், எனக்கு கிடைச்ச இந்த லவ்வுக்காக அடுத்து உழைக்க போகிறேன், அவ்வளோதானே தவிர திருப்பி உட்காந்து உள்ளே நடந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை மற்றவங்க பேசினதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலையோ ஒரே ஒரு துளி கூட பிரயோஜனமே கிடையாது அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். அப்படி பேசிகிட்டு இருக்கவங்களுமே ஒரு 2 மாதத்தில் சரியாயிடுவாங்க, எல்லாம் ஓகேவாயிடும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எல்லாரை பற்றி நம்ம பேசியிருந்தாலும் கண்டிப்பாக இவரை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா இவரை பற்றி நான் அந்த கேள்வி கேட்டேன். விஷால், ஹவ் இஸ் யூ பாண்ட் வித் விஷால் நவ்? இப்போயா இல்லை, உண்மையை சொல்லணும்னா நான் பெருசாக பேசிக்கிறது இல்லை நம்ம சும்மா இல்லை, நம்ம பொய் சொல்லக்கூடாதுல்ல. நான் வந்து வெளியிலையும் அவர்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேங்க அப்படிலாம் பொய் சொல்லக்கூடாதுல்ல. அது எப்படின்னா, நான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நான் வீட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு விஷால் ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்துருக்கேன். வெளியிலுமே நான் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சில இடங்களில் இவன் என் ஃப்ரெண்டு தானே, என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அந்த காம்படிஷனை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவனுக்காக அது ஓடி இருக்கான் அப்படின்றதும் எனக்கு புரிஞ்சுது. வெளியில் வந்ததுக்கப்புறமா எனக்கு தெரியுது நம்மளால் அந்த பாண்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுது, அதை க்ரியேட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது லெட் ஹிம் டூ ஹிஸ் ஜாப். நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், அவர் வேலையை பார்க்கட்டும். அவர் கண்டிப்பாக நாளைக்கு ஏதாவது படங்கள் பண்ணும்போதோ இல்லை அவருக்கான விஷயங்கள் நடக்கும்போதோ கண்டிப்பாக அவர் ஃபோன் பண்ணி நல்லா இருந்ததுடா, சூப்பராக இருந்ததுடான்னு சொல்கிற ஆளாக நான் இருப்பேன். அதுக்காக நான் எல்லா நாளும் அவனுக்கு கால் பண்ணியோ இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நான் கிடையாது. ஸோ அவனுக்கு நல்லது அவன் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் இருக்குது, அவனுக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்லதும் நடக்கணும்னு நான் மனசார நினச்சிக்கிறேன். பட் ஆனால் ஐ கான்ட் பி வெரி க்ளோஸ் டு ஹிம் அப்படின்றது தான். சென்னையில 2 R ECR OMRயும் ஒன்னா இணைக்க போகுது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். Chettinad Cements, top choice for durable concrete construction. லைக்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் மகள் திருமணி இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது.